ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அம்மா என்னுடைய ஆசீர்வாதம். இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தையே, நீ வருத்தத்தோடு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ உண்மையாக இருக்கின்றதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலுமே சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த அம்மா உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த தாயானவள் உன் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. பணம் மட்டும்தான் உலகம் என்று சில நல்ல மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடியாகாது. இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூடவே எடுத்து செல்ல முடியுமா? இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே. அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று என் தங்கமே. மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலேதான் பல உறவுகள் பிரிந்து சென்றுவிட்டது என் குழந்தையே. மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல. அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இது மட்டும்தான் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே. ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். நீ இந்த நிலையில் இருந்துதான் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலுமே இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுவாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்குவாய். அது மட்டுமல்ல என் செல்லமே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும். உனக்கானதை வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது. அப்படி வேறு யாரேனும் நிர்ணயித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் ஒரே அடியாக திருத்திவிட முடியாது என் செல்ல குழந்தையே. என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமே. அவர்கள் எனக்கு கோடி கோடியாய் கொண்டு வந்து என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் ஒரு பொழுதும்
அனுமதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பொழுதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போலவே அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போது அதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு ஒருவர் சுகமாக இருந்து கொண்டு கஷ்டமே என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நமக்கு வரும்பொழுதுதான் அது புரியும். இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள், எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பார்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. நீ இப்பொழுதே உன்னுடைய மன வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று நீ கடினமாகத்தான் நீ வாழ வேண்டி இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என்றுமே வாழ்க்கையில் உனக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கையானது ஒரு பொழுதுமே குறைந்து விடாது. நீ வளர்த்து கொள்ள நீ வேண்டும். அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே, நீ எல்லா வசதி வாய்ப்போடும் இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைகளே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும், அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலையையும் நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் நீ செய்யாதே. ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும். அவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுபோலத்தான் நீ வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள், பண பிரச்சனைகளிலே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனைகளிலே இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது. உழைப்பால் உயர்ந்திருக்கின்றார்கள், தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள். நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் பொறாமைப்படும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டக்கூடாது. நேர்மறையான எண்ணங்களாக மட்டுமே உனக்கு தோன்ற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கு வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற செல்வங்களும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆழ்த்திவிடும். என் செல்லமே, உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, நாளைக்குள் உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இரவை அம்மா சொன்னது உனக்கு காரணம். என் தங்கமே, நாளையோடு நீ 2 வருடங்களாக என்னிடம் வைத்திருந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அதிசயத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இப்போது அதை முடிவெடுத்து வைத்துவிட்டுதான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இன்று இரவு ஆனது உன்னுடைய இல்லத்தில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய இரவாக இருக்க போகின்றது. என் தங்கமே, எந்த விஷயங்களை நினைத்து மனதிற்குள் நீ கலக்கத்தை கொண்டாயோ, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் எல்லோரும் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தாயோ, அந்த விஷயத்தை உன்னுடைய இல்லத்தில் நான் நடத்தி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்தியினை விரட்டியடிக்கவும் போகின்றேன். நீ நினைக்கலாம், தீய சக்தி என்றால் யாரோ நம் இல்லத்திற்குள் ஏவிய செயல்கள் என்று. என் தங்கமே, நான் இன்று வெளியில் அனுப்பப் போகின்ற தீய சக்தியானது அது போன்றது கிடையாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனம் முழுவதும் தீய எண்ணங்கள் மட்டுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. அவருக்குள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை நான் இன்று வெளியில் அடித்து விரட்டப் போகின்றேன். நாளைய விடியலிலிருந்து அவர்கள் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே தன்னுடைய மனதிற்குள் வைத்திருப்பார்கள். எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும், எல்லோரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கப் போகின்றார்கள். எப்பொழுதும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருப்பவர்கள். நீ எந்த காரியத்தை எடுத்து செய்வதாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக எதிர்மறை வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்தான். என் பிள்ளை, ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய தொடங்கிய பிறகும் கூட இவர்களினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதில் கஷ்டத்தை ஆக்கிவிடும். நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க தொடங்கி விடுவாய். அந்த அளவிற்கு எந்த காரியத்திலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த ஒருவரினுடைய மனதில் இருந்து அந்த தீய சக்தியை நான் எடுத்து வெளியே விரட்டப் போகின்றேன். என் தங்கமே, அவர்களுக்கு நல்ல மனது வேண்டும். அவர்களுடைய மனதில் இப்படி தீய எண்ணங்கள் வரக்கூடாது என்றுதானே நீ 2 வருடங்களாக என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தாய். அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தது என்று ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் முன்பெல்லாம் அவர்கள் இப்படி கிடையாது. ஆனால் இந்த 2 வருடங்களாக இவர்களின் எண்ணங்கள் அதிக மாற்றத்தை கொண்டிருக்கிறது. இவர்கள் எதை செய்தாலும் அதில் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. இவர்களோடு 2 நிமிடம் பேசிவிட்டால் போதும், நம்முடைய எண்ணங்கள் கூட எதிர்மறையாக மாறிவிடும். நான் ஒரு செயலை செய்ய நினைத்து தொடங்கினாலும் அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும். என் தங்கமே, நம்மால் செய்ய முடிக்கும் என்று நினைக்கின்ற காரியத்தை கூட செய்து முடிக்காதபடிக்கு நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவார்கள். இப்படி ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் ஒருவரின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்த முடியும் என்பதை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் உனக்குள் விதைத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இனியும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் உன் தாயானவள் இன்று இரவு இந்த விஷயத்தை நான் நடத்தி விடுகிறேன்.
இனிமேலும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் யாருடைய மனதிலும் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. யாருமே மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றி நல்ல விதமாக எண்ண வேண்டும். என் தங்கமே, நம்மை போலதான் மற்றவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனை நினைக்க வேண்டும் என்று எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்களை நான் விதைக்கின்றேன். நான் இன்று ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்தினால் இனி ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஒருவருக்கொருவருக்கு வராது. ஒருவரின் மீது ஒருவருக்கு இருக்கின்ற அக்கறை இன்னும் பெருகும். என் குழந்தையே, எத்தனை பேர் இங்கே நினைக்கின்றார்கள் தெரியுமா? உடன் பிறந்த உறவுகள் கூட இருந்தும் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவர் நன்றாக இருந்தால் இன்னொருவருக்கு அது பிடிப்பதில்லை. ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறினால் சரி, நம்முடைய உடன் பிறந்த உறவுதானே வாழ்க்கையில் முன்னேறுகின்றார் என்ற எண்ணம் நல்லபடியாக இருக்கட்டும் என்று ஒரு நாளும் சிந்திப்பதில்லை. மாறாக அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு பொறாமைப்படுவது. எங்கே அவர் நன்றாக இருக்கின்றார்கள், நீ எதற்கு இப்படி இருக்கின்றார் என்று ஒருவர் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டால் அந்த உடன் பிறந்த உறவின் மீது எண்ணங்கள் எல்லாம் தவறான எண்ணங்களாக மாறிவிடுகின்றது. அவர்களின் வாழ்க்கையின் மீது நமக்கு பொறாமை எண்ணங்கள் வந்து விடுகின்றது. இது போன்று இருக்கின்ற உறவுகளும் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கின்றார்கள். அவர்கள் மனதிலும் எண்ணங்களை நான் நிச்சயமாக மாற்றுகின்றேன். உடன் பிறந்தவர்கள் என்றால் என்ன? அவர்கள் முன்னேறினால் நமக்கு சந்தோஷம் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் இப்போது வந்திருக்கின்றது. அதனால் என்னுடைய பிள்ளை, நீ எதற்குமே மனவேதனைப்படாதே. என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். அவள் நம்முடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். யார் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் கெட்ட எண்ணங்களை விதைக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த அம்மா சரியான பாடத்தினை ஒரு நாள் புகட்டி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நீ சில நேரம் செய்கின்ற செயலில் உனக்கு தோல்வி கிடைத்தால் உடனே என்ன நினைக்கின்றாய்? இவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் இன்று நமக்கு இந்த நிலையை கொடுத்திருக்கின்றது. இவர்கள் சொன்னதனால் தான் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விட்டது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? அந்த அளவிற்கு இவர்களினுடைய வார்த்தைகள் உன் மனதை நலமாக்கி இருக்கின்றது. என் தங்கமே, இனிமேலும் நீ இந்த அளவிற்கு ஒருவரின் வார்த்தைகளினால் காயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, நீ வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாக யாருக்கும் உதவியும் அல்லது யாருக்கும் எந்த ஒரு காட்சியையும் கொடுத்து விடுவது கிடையாது. ஏனென்றால் என் தங்கமே, முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கின்றது. என்ன தகுதிகள் தெரியுமா? நிறைய பொன் வைத்திருக்க வேண்டும், நிறைய பொருள் வைத்திருக்க வேண்டும், நிறைய வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதா? நிச்சயமாக கிடையாது. என் தாயானவள் அதற்கு ஒரு தகுதியே எனக்கு